ஆகையினால நம்ம முதல்ல திருவள்ளுவர் ஆய்வு பண்ணுறோம், திருக்குறளை பற்றி பேசுகிறோம், திருக்குறளை இளைய சமுதாயத்தை கொண்டு போகிறோம்னா அந்த திருவள்ளுவர் சொன்ன ஒழுக்கமுடைமை நமக்கு இருக்கணும், முறையுடைமை இருக்கணும், அடக்கமுடைமை இருக்கணும், பணியுடைமை இருக்கணும். இதெல்லாம் நாம் கற்ற பண்புகள் நல்லவற்ற. அப்போ அந்த திருக்குறளை பற்றி ஒரு ஆய்வு கூட்டம் நடக்குதுன்னா அது இத்தனையும் நாம் ஃபாலோ பண்ணணும். இதனால் இவன் முடிக்கும் என்றாயினும் அதனை அவன்தான் விடலாம். இதை இப்படிதான் செய்யணும், இதை இப்படிதான் பண்ணணும். வெல் பிளான்ட் இஸ் ஆஃப் டன் அப்படின்னாங்க. சரியாக திட்டமிட்டால் அந்த காரியம் பாதி முடிந்துவிட்டதாக வெற்றி பெற்றதாக ஆஃப் டன். ஆனால் இந்த இவ்வளோ பேரும் ஒருங்கிணைச்சு இந்த மாலை நேரத்தில் 6 மணிக்கு பிளான் பண்ணி 7 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சு 8:30 மணியே சிறப்பு பண்ணிட்டாங்க. திருவள்ளுவரை பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பாரதியருக்கு ஒரு சின்ன செய்தி அவருடைய ஆய்வில் இதை சேர்த்துக்கலாம். டாக்டர் உமேஷ் சுவாமிநாதன் பாரதிய கூட்டம் நடக்கிறது. சுவாமிநாத ஐயர் திருவிக்கா எல்லாரும் இருக்காங்க. பாரதியை கூப்பிடுறாங்க. பாரதியை கூப்பிடும்போது சொல்றாரு, பாரதி என்ன 1.25 வரியில் அவர் எழுதி போனாரு, அவர் என்ன பெரிய கவிஞரா மாட்டான் அப்படிங்கிறார். ஏன்னா பாரதியை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நானும் பாரதியோட டிவோட்டி தான். அவர் யாரையும் சாமான்தான் அவ்வளோ இது பண்ணிருக்காரு. ஏன்னா காந்தியே மிஸ்டர் காந்தி அப்படின்னு போனவர். அதனால நான் வந்து மாட்டேன். என்ன ஒரு கவிஞர் அவரு எழுதியிருக்காரு, எல்லாத்தையும் இருக்காரு. ஆனால் பாரதியை எப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவருடைய 17 உரையும் வருது, மணக்குடவருடைய உரையும் வருது. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் 17 உரை தான் பிடிக்கும். மணக்குடவருடைய உரை வந்து வாவு சிதம்பரனார் சிறையில் இருக்கும்போது மணக்குடவர் உரையில எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிவிச்சாங்க. வவுசி வந்து எல்லாரும் பேசும்போது இன்னைக்கு பேசுறாங்க 40 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 40 நன்றாகவே இருக்கு. ஏன் பேசுறாங்கன்னு தெரியல. ஒழுங்கா படிக்கணும். இல்லை படிக்கிறதையாவது மற்றவங்க சொல்றதையாவது கேட்கணும். நம்ம அதை செய்யறதே கிடையாது. வஉசி இருந்த காலங்கள் 2008 இருந்து மன்னிக்கவும் 1908 இருந்து 1912 வரைக்கும் 4 வருஷம் தான் சிறையில் இருந்தார். 2 வருஷம் நம்முடைய கோவை சிறையில், 2.5 வருஷம் கண்ணனூர் சிறையில். ஜூலை 2ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி போகிறவங்க, 12ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி போகிறவங்க திரும்பி வந்து டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வருது. ஒரே கிறிஸ்மஸ் கொண்டாடி வந்துருக்கு. அப்போதான் வஉசி வெளியில் வராரு. அப்போ 4 வருஷமா இருந்தாரு. அவரை வரவேற்கிறதுக்காக வந்தவர் சுப்பிரமணியன். இப்போ வஉசி பிள்ளையே நூல் எழுதுறாரு. குறளுக்கு வந்து அவர் உரை எழுதுகிறார். அப்புறம் அவரே ஒன்று எழுதுறாரு. என்ன அவர் சொல்றாருன்னா, எனக்கு மணக்குடவருடைய உரை பரிமேலழகர் உரையெல்லாம் நான் விட்டுட்டேன். இன்னைக்கு பரிமேலழகர் எத்தனையோ பேர் உரை இன்னைக்கு சாலமன் பாப்பையாங்க நான் பாப்பையா என்னோட பேசியிருக்கேன், ஸ்ரீஸ்வரத்தோட பேசியிருக்கேன். அதனால அவர்களுடைய உரையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கலைஞர் பிரமாதமாக இருக்காரு. கலைஞர் அருமையா எழுதிக்கார். அவர் படித்தது 11 தான். அவர் பிறந்த ஊர் தான் நானும். எங்கள் அப்பாவும் கலைஞர் நண்பர்கள். ஜோதிக்கு நல்லா தெரியும். அதனால வந்து ஜோதிக்கு என்னுடைய ஜாதகமே தெரியும். ஆனால் எல்லாருமே அதில் சொல்கிறது என்ன, வள்ளுவரை பார்க்கும்போது இன்னும் இனம் சாதி மொழி இப்படிதான் பார்க்குறாங்க. அவரே சொல்லிட்டார், ஐயா பிறப்புக்கும் எல்லா உயிரும் சிறப்பாக செய்தொழில் பேசுகிறேன். அப்படியே நீ அடிச்சுக்கிறார். நீ வந்து வாங்குற, நான் வாங்குறேன், நீ வாங்குற, எங்கூருங்கிற உங்களுக்கு ஏன் உலக பொதுமுறையை பொறுத்தவரை உலக பொதுமுறை கால்வழி எழுதுகிற போது இங்கே இருக்கு, நம்முடைய சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கு. திருவாசகத்துக்கும் வள்ளுவத்துக்கும் வள்ளுவருடைய நூலுக்கும் அவர் வந்து திருவாசகத்தை இது மொழிபெயர்க்கிறார். வள்ளுவத்துக்கு அவர் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறார், கொஞ்சம் எழுதுகிறார். அங்கே தண்ணி ஊற்றி கலைஞ்ச மாதிரி இருந்துதான். அப்போ சீனிவாச சாஸ்திரி, த கிரேட் ஜட்ஜு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, படிச்சுட்டு அவருக்கு போனோன்னே இதில் என்ன அங்கங்கே அழிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்படியே வைக்கிறதா இல்லை திரும்பி ரீடைட் பண்ணுறீங்க, இல்லை அப்படியே வைங்க அப்படின்னாராம். இவர் கார்பன் அப்படியே வைங்க. ஏன் கேட்டேன், நான் படிக்கிற போது திருவாசகத்தை படிக்கிற போது திருவாசகத்தில் வள்ளுவரை பார்த்தேன். வள்ளுவருடைய கூறுகள் அத்தனையும் திருவாசகத்தில் இருக்கிறது. தெரியாமல் நான் அழுதேன். அதனால் நான் அழுது கண்ணீர் எங்கெல்லாம் சிந்தியதோ அதை துடைக்கக்கூடாது, அதை நீங்கள் அப்படியே வையுங்கள். நான் இப்போ அது வந்து நம்முடைய சென்னை அருங்காட்சியகத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவில்
அந்த கீழே இருக்கிற சரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுப்படத்தில் அந்த இடத்துக்கு பேர் நல்ல பேருங்க. அந்த இதுக்குள்ளே இருக்கிற அருங்காட்சியகத்தில் எல்லாத்துக்கும் மேலே இடம் இருக்கிறது பைபிள் வச்சுருக்காங்க, குரான் வச்சுருக்காங்க எல்லாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பூமிக்கடியில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் நம்முடைய திருக்குறள் தான் வைக்கப்பட்டது.